ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு ஒரு கிளையண்ட்டு அவங்க என்னுடைய அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ் ஏற்றுமதி தொழில் படிக்கிறதுக்காக அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ் நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேரடியாக அந்த அமௌண்ட்டை, அதாவது ₹199 பெர் மந்த் அப்படின்ற அந்த ஃபீ நான் வச்சுருக்கிறேன். அதை என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு நேரடியாக என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஜிபேக்கு அனுப்பிட்டாங்க. நான் அவங்களுக்கு யூஷுவலாக நான் ஃபோனில் யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஃபோன் கால்ஸ்லாம் நான் அட்டன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் யார் கூடயும் ஒரு லாங் கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கிட மாட்டேன். ஆனால் இவங்கள்ட்ட நான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ₹199 நான் ரீஃபண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. திரும்ப நான் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா, நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ் எல்லாமே யூடியூப் மூலமாக பார்க்குறதுக்கு மட்டும்தான். பேமெண்ட்டு யூடியூப்பில் அந்த ஜாயின் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? யூடியூப் சேனல்லே ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டன் மூலமாக ஜாயின் பண்ணி தான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நேரடியாக எனக்கு ஜிபேக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது கிடையாது. அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி நான் ரீஃபண்ட் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் பண்ணேன். அவங்க என்கிட்ட ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் எனக்கு இது பண்ணுங்கள் சார், எனக்கு ஜஸ்ட்டு ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. யூஸ்வலாக நான் ஐ ஒன்ட் பிக் எனி ஃபோன் கால்ஸ், பட் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்போது அவங்க சில மேஜர் விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அவங்க கிளாஸஸ்லாம் போனதாகவும், அந்த கிளாஸஸில் அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு சில சந்தேகங்களும் கேட்டாங்க. அது எல்லாமே பப்ளிக்கு கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில கேள்விகளாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் அவங்க கேட்ட சில கொஸ்டின்ஸுக்கு நான் அவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தனோ அதை நான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, நான் இப்போது எக்ஸ்போர்ட் கிளாஸுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்போர்ட் கிளாஸுக்கு நான் இப்போது ஆல்ரெடி போயிட்டுருக்கேன் சார். வேறு ஒரு கிளாஸ் நான் போயிட்டுருக்கேன். ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னுடைய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அவங்க அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நல்ல விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் திரும்ப கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அவங்கக்கிட்ட திரும்பவும் போய் நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு நான் அவங்களுக்கு கொடுத்த ஆன்சர் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் கிளாஸஸ் நடத்துகிறவங்க, அது என்ன கிளாஸ் ஆனாலும் இருக்கலாம், அது ஒரு ஏற்றுமதி தொழிலாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு ஷேர் மார்க்கெட் விஷயமா இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு கிளாஸஸாக இருக்கலாம். இதில் பல கிளாஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுக்கு அந்த மணி நிறையா வேணும், பப்ளிக்கிட்ட இருந்து நிறையா கலெக்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட இருந்து நிறையா ஃபீஸுங்கிறத கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் நிறையா பணம் சேரணும், அவங்களுடைய வெல்ஃபேருக்காக, அவங்களுடைய அந்த ஒரு சுயநலத்துக்காக நடத்தப்படுவது தான் இந்த மாதிரி பலவிதமான வகுப்புகள் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இதில் ஏதோ ஒரு 2% மட்டும் ஜென்யூனாக இருக்கலாம். உண்மைகளை சொல்லி கிளாஸ் நடத்தலாம், பயிற்சிகள் கொடுக்கலாம், இந்த மாதிரி நடக்கலாம். பட் ஆனால் 98% நபர்களுடைய மனநிலை இந்த காலகட்டத்தில் என்னவா இருக்குது அப்படின்னா, கிளாஸஸ் அப்படின்ற பேரில் தங்களுடைய அந்த சுயநலத்துக்காக, அதாவது மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த கிளாஸுக்கு வர்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க அந்த ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வெற்றி அடைஞ்சாலும் சரி தான், தோல்வி அடைஞ்சாலும் சரி தான், அதை பற்றிலாம் எனக்கு கேர் கிடையாது, நமக்கு தேவை பணம் மட்டும்தான், அது நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி சுயநலம் நோக்கத்தோட பல மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி, மீடியாவை பயன்படுத்தி, பலவிதமான இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நடத்தி மக்கள்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. பட் அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்தவித யூஸுமே இல்லாமல் போயிடுது மேடம்.
நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் ஆன்சர் கொடுத்தேன். அவங்களும் சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார், உண்மையிலே நானும் இப்போ நோட் பண்ணுறேன், எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற நபர்கள் மோஸ்ட்லி எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வெல்ஃபேர்காண்டி மட்டும்தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் மக்கள், இன்னசென்ட் பீப்புள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏமாந்து போயிடுறாங்க. இன்னசென்ட் பீப்புள் ஏமாந்து போய் அந்த ஒரு கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க டியூ டு தேர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, 8 கோடி பையர் இருக்கிறாங்க, அதனால் இதில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும், ஏற்றுமதி தொழில் வந்து நீங்கள் கற்றுக்கிடலாம், ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு வெற்றிகரமான ஏற்றுமதியாளராக ஈஸியாக ஆக முடியும், சுலபமாக செய்ய முடியும், நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறோம், இது வந்து ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குது, ஏகப்பட்ட இடத்துல நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, 8 கோடி பையர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும், இதுக்கான ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரத்தை கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் அந்த ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு போய் எல்லாமே கற்றுக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்னதுன்னா, ஒரு அந்த உண்மையிலே அவங்க களத்தில் இறங்கி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு உண்மைகள் என்ன அப்படின்றது தெரிய வரும். அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் சார் அப்படின்னாங்க. இப்போ அடுத்தது இப்போது நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே கிளாஸஸ் தான் நானுமே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சேனல் மூலமாக மெம்பர் ஒன்லி வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 70+ வீடியோஸ் நான் வச்சுருக்கிறேன். அதில் அந்த வீடியோஸை பே பண்ணிவிட்டு யூடியூப் மூலமாக அந்த 199 ருபீஸ் பெர் மந்த்து அது பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம், பார்த்து ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிடலாம் அப்படின்னு நானும் அதே மாதிரியான ஒரு பயிற்சியை வீடியோஸ் மூலமாக நான் யூடியூப்பில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அப்போது எனக்கும் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கிளாஸ் நடத்துகிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். அதாவது அந்த ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் இருக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னா, நான் உண்மையை சொல்கிறதுக்காக தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். எந்த இடத்துலையுமே நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் ரொம்ப சுலபமான தொழில், எல்லாரும் இறங்கி ஈஸியாக அதில் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ் தேவைப்பட்டால் உள்ளே வந்து நீங்கள் எடுத்து அதெல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நோ ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இல்லாமல் வச்சுருக்கிறேன். அதாவது ஏற்றுமதி தொழில் ஈஸியாக யாரும் பண்ணி ஜெயிச்சிட முடியாது, நம்பர் 1. 2வது, இது நம்ம வெளிநாட்டு வியாபாரம், ஃபாரினர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வெளிநாட்டு நபர் கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடணும். அது போக அந்த வெளிநாட்டு தொடர்பு, அதாவது ஃபாரினில் ஏதோ ஒரு நபர் நமக்கு அங்கே இருந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். இப்படி பண்ணுனா ஏற்றுமதி தொழிலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கிளாஸஸ் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுற அந்த பல நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸி அப்படின்ற ஒரு ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டை விடுறாங்க. பட் என்னுடைய சிஸ்டம், என்னுடைய சேனலில் நானும் கிளாஸஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பட் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தெர் இஸ் நோ ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட். இன்னசென்ட் பீப்புள் யாருமே தேவையில்லாமல் என்னுடைய அந்த ஒரு மெம்பர் ஒன்லி வீடியோஸை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து எக்ஸ்போர்ட் கற்றுக்க வேண்டாம், கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணணும். அப்படின்றதுக்காண்டி தான் நான் வெளியிலே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி பிஸ்னஸ். அப்போது இது யாருக்கு செட் ஆகும்? ஃபாரினில் கான்டாக்ட்ஸ் இருக்கணும், இருக்கிறவங்க முயற்சிகள் எடுத்து பார்க்கலாம். ஆன்லைனில் B2B மூலமாக
கம்ப்யூட்டர் மூலமாக கம்ப்யூட்டரில் உட்காந்து அந்த பையரோட கம்யூனிகேட் பண்ணி ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. எடுக்க முடியும், பட் ஈஸி கிடையாது. அது எவ்வளோ நாளும் ஆகலாம், 1 இயரும் ஆகலாம், எடுக்க முடியாமலே போயிடலாம். ஆனால் ரியல் டைமில் ஃபாரினில் ஒரு நபர் அங்கே இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, நீங்களும் இங்கே இருந்து முயற்சிகள் எடுக்கும்போது, இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி என்ன ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கலாம், அங்கே மார்க்கெட் எங்கே இருக்குது, யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம், யார் அங்கே இம்போர்ட்டர், யார் அங்கே ஹோல்சேலர் யார், இந்த மாதிரி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி ஒரு ஃபுல் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக இறங்கி ட்ரை பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் என்ன செட் ஆகும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செட் ஆகும் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸான ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, ஒரு கடினமான தொழில், மென்டலி பணம் வரலை அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு தொழில். பணம் வரலை அப்படின்னா, பேமெண்ட் வரலை அப்படின்னா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டெய்னர்ஸ் வந்து உள்ளேயும் வந்துக்கிட்டு இருக்கு, வெளியிலவும் போயிட்டுருக்கு. அதாவது எக்ஸ்போர்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு, இம்போர்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ரெகுலராக இதெல்லாம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் பிக் ஷாட்ஸ். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க ஃபாரினுக்கு அவங்களும் நேரடியாக போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு அங்கே ஆஃபீஸஸ் இருக்குது, அங்கே சரியான கான்டாக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதையெல்லாம் வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க களத்தில் இறங்கி அவங்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்து ஃபுல் கண்டெய்னர் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பண பலம் இருக்குது, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நான் அந்த மேடம்கிட்ட அவங்கள்ட்ட இது எல்லாமே நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் என்னுடைய அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸ்க்கும் மற்ற கிளாஸஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றத உங்களுக்கு இப்போது க்ளீனாக புரிஞ்சிருக்கும். இதில் ட்ரூத் மட்டும்தான் இருக்கும். என்ன சிஸ்டம், எப்படி ஒரு குட்ஸை ஃபாரினுக்கு அனுப்பணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத தான் நான் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கேன். தேவைப்படுகிற நபர்கள் மட்டும், அதுவும் குறிப்பாக நான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது யாருக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டே மறந்துடலாம். எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே இறங்க தேவை கிடையாது, உங்கள் நேரத்தை விரயம் செய்ய தேவை கிடையாது. யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவைப்பட்டால் என்னுடைய அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்தது என்ன கொஸ்டின் அவங்க கேட்டாங்க அப்படின்னா 8 கோடி பையர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார், ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்கிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. காம்படிஷன்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், காம்படிஷன் ஹையாக தான் இருக்கும். இது காம்படிஷன் இல்லாத தொழிலெலாம் கிடையாது. அதுவும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு யூனிக்கான ப்ராடக்டை எடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா காம்படிஷன் அது கம்மியாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். அதாவது ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஃபாரின்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட மட்டும் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு ரேட் கொடுப்பீங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அவங்க ரேட்ஸு 200 நபர்கிட்டையும் வாங்குவாங்க, ஒரு 10-20 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க, ஏன் அதுக்கு மேலே கூட வாங்கிடலாம். அதே மாதிரி நார்த் இந்தியாவிலையும் பல பேர்த்திட்ட ரேட்ஸ் வாங்குவாங்க. இப்போது இந்தியாவில் ஃபுல்லாக ரேட் வாங்கின மாதிரியே பக்கத்து கண்ட்ரிலையுமே ரேட் வாங்குவாங்க. அதாவது ஒரு ஸ்ரீலங்காவில் வாங்குவாங்க, பங்களாதேஷில் வாங்குவாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு, பாகிஸ்தானில் வாங்குவாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் ஏஷியன் கண்ட்ரீஸ் என்னெல்லாம் இருக்குதோ அந்த ஒரு கண்ட்ரிஸ் எல்லாத்துட்டையுமே ரேட்டு வாங்குவாங்க. ஆல் ஓவர் த குளோபும் ரேட் வாங்குவாங்க. அங்கே எது அவங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குதோ அவங்கள்ட்ட தான் போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. அங்கேயும் பேமெண்ட் டேர்ம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சிகளில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது இந்த ஒரு ஹெவி காம்படிஷன் அப்புறம் தான் டிசைட் ஆகப்படுது. அப்போது காம்படிஷன் இதில் எவ்வளவு இருக்குது அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது ஒரு காம்படிட்டிவ் பிஸ்னஸ் தான், இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. அதே மாதிரி ஏற்றுமதி தொழிலும் ஒரு காம்படிட்டிவ் பிஸ்னஸ் தான். இது ஸ்மார்ட்டாக அந்த ஃபாரின் கான்டாக்ட்ஸை வச்சுட்டு ஃபாரினுக்கு போயிட்டு அந்த மார்க்கெட்டை கரெக்டாக பார்த்து அங்கே இருக்கிற நபர் சொல்லி ஒரு டீமாக கரெக்டாக இறங்கி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் ஜெயிக்க முடியும். அண்ட் தென் அவங்கள்ட்ட நான் அடுத்தது இன்னொன்று சொன்னேன். சரி சார், ஓகே, அப்போது வந்து யார் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபாரினில் அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன்னா எந்த ஒரு நண்பர்களும் சரி, எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸும் சரி,
நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த வேலைகளும் செய்ய போகிறது கிடையாது. பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் பியூர்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க நலனுக்காக மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபாரினில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எந்த உதவிகளையும் எதிர்பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிளட் ரிலேஷன்ஸ் அங்கே ஃபாரினில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரர்கள் 2 பேர், இல்லைன்னா சகோதரி, இல்லாட்டினா ஃபாதர் இங்கே இருப்பார், சன்னை அங்கே இருப்பார். இந்த மாதிரி சம்திங் அந்த க்ளோஸான ரிலேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. அவங்க இதை கற்றுக்கிட்டு இதை வந்து பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்றுமதி அப்படின்றது ஒரு நாட்டுக்கு ஒரு பேக் போன் மாதிரி. அதாவது ஏற்றுமதி நல்லா இருந்தால் ஃபாரின் மணி நிறையா உள்ளே வரும். இந்தியாவுக்கு ஃபாரெக்ஸ் நல்லா ஃபாரின் மணி நிறையா உள்ளே வரதுனால நம்ம நாட்டுடைய அந்த ஒரு எக்கனாமி நல்லா க்ரோ ஆகும். அதனால் என்னுடைய சேனலில் நான் உண்மையிலே எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்னுடைய அந்த ரியல் அனுபவம் நானே நேரடியாக ஏற்றுமதி பண்ணதுனால நான் அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா வீடியோஸாக பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பார்த்துட்டு அந்த சிஸ்டம் எப்படி பண்ணுறது, குட்ஸை இங்கேருந்து எப்படி ஃபாரினுக்கு அனுப்புறது அப்படின்ற அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு அந்த 70+ வீடியோஸில் நிச்சயமாக கிடைக்கும். இதுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இறங்கலாமா வேண்டாமா அப்படின்றத நான் தெளிவாக இந்த வீடியோவிலே நான் சொல்லிட்டேன். யார் யாரெல்லாம் இறங்கலாம், யார் யாரெல்லாம் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னுடைய அந்த ஒரு நான் எடுக்கிற இந்த ஒரு யூடியூப் வீடியோஸ் மூலமாக எடுக்கிற இந்த கிளாஸுக்கும் மற்ற இடத்துல பல பேர் ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை சொல்லி மக்கள்கிட்ட ஈஸி எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இதுதான். நான் அந்த மேடம்கிட்ட அவங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் யூஸ்வலாக யாருக்கிட்டையும் ஃபோனில் நான் பேச மாட்டேன். அது மெம்பராக இருந்தாலும் சரிதான். ஏன் அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு டைம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல்கிட்டையும் ஒரு மெம்பர்கிட்டையும் என்னால் ஃபோனில் பேச முடியாது. பிகாஸ் என்ன அப்படின்னா ஒரு நபர்கிட்ட நான் ஒரு 20 மினிட்ஸ் பேசுகிறேன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் யூடியூப் மூலமாக என்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்கிட்டையும் நான் பேசுகிறது அப்படின்றது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்லி வீடியோஸ் மட்டும்தான். அந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு நாலேஜ் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சந்தேகங்களை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் சந்தேகங்களை வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஏன்ட்ட தான் கேட்கணுங்கிறதும் கிடையாது. இந்த காலத்தில் நம்ம கூகுள், ஏஐ எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் உடனே வரப்போகுது. நான் சொன்னது உண்மையா இல்லையா, அதில் வந்து என்னென்ன டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வருது அப்படின்றத நீங்கள் என்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், என்னுடைய சேனல் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் மட்டும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நேரடியாக வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜெல்லாம் எனக்கு அனுப்ப வேண்டாம். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கீழே மெசேஜெல்லாம் எனக்கு அனுப்ப வேண்டாம். நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், எனக்கு அனுப்ப வேண்டாம். அது நான் எதுக்காண்டி நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா சில பேருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த மாடல் டாக்குமெண்ட்ஸ், FOB, CAF ப்ரைஸ் கால்குலேட்டர்லாம் நான் சேல்ஸ் பண்ணுறேன். அது தேவைப்படுற நபர்கள் கீழே அந்த பேமெண்ட்டை எனக்கு பே பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தேவைப்படுகிறவர்கள் வந்து எனக்கு பே பண்ணுவாங்க. பே பண்ணவங்களுக்கு நான் இமெயில் அனுப்புவேன். அதுக்கு தான் அந்த ஃபோன் நம்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் மெம்பர்ஸ் யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபோன் கால்ஸை பிக் பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருந்தீங்கன்னா நான் அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன், இல்லாட்டா பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் நம்ம சேனலுடைய மெம்பர்ஸ் இதையெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன் அண்ட் ஒன்லி வீடியோஸ் மூலமாக ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸே வச்சுருக்கிறேன். டவுட்ஸ் எல்லாமே நான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கள். எந்த ஒரு ட்ரெயினர்கிட்ட போயும் நீங்கள் இந்த காலத்தில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீ இன்ஃபர்மேஷனே எக்கச்சக்கம் இருக்குது. அதையெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களே ப்ராக்டிக்கலாக ரியலாக களத்தில் இறங்குங்க. நீங்களே கட்டாயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முயற்சி செஞ்சீங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது.
நான் அதான் ஃபைனலாக என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த மேம்ட்ட அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா, அவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் குடுத்தாங்க. என்ன ஃபோன்ல சொன்னாங்க அப்படின்னா, வெரி குட் சார். நீங்க வந்து நெறைய பேர வந்து சேவ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாரி ஆ இன்னசென்ட் பீப்பிள் வந்து அறியாமையில இதில வந்து இறங்கி டைம் வேஸ்ட் பண்ணாம, நீங்க நெறைய பேர சேவ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி உண்மையிலேயே இறங்க முடியும். ஃபாரின்ல அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கைடன்ஸையும் நீங்க குடுத்துருக்கீங்க. ஒரு ட்ரெய்னிங்கையும் குடுக்குறீங்க அந்த வீடியோஸ் மூலமா. ஆ நீங்க அந்த ஒரு 10 ஆர் 20 அதர் கிளாஸஸ்ல குடுக்கக்கூடிய அந்த ஃபேக் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் இல்லாம, நீங்க உண்மைய நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ நீங்க அதில ட்ரூவா சொல்லியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. குட் சார்ன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த நீங்க பார்க்கீங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்ல நான் உங்களுக்கு தேங்க் யூன்னு நான் சொல்லியிருக்கேன். மெயினா இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான இன்னொரு நோக்கமும் இதுதான். இந்த மாரி மக்களுக்கு என்னுடைய அந்த ஒரு விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் ஏற்றுமதியில என்ன நடக்குது அப்படிங்கிறது போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் உருவாக்கப்பட்ட இந்த சேனல் ரீச் ஆயிருக்கு சில பேருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ஹேப்பியா இருக்குது. என்னுடைய அடுத்த வீடியோல நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.